நம்ம வழக்கமா எத்தனை முறை கவலைப்பட்டிருக்கோம், நான் நல்லா தான் உழைக்கிறேன், ஆனா நான் நினைச்சது மட்டும் நடக்கவே மாட்டேங்குது, ஏதோ ஒண்ணு வந்து தடுத்து நிறுத்திடுற மாதிரி இருக்கேன்னு எத்தனை முறை கவலைப்பட்டிருக்கோம். எத்தனை அம்மாக்கள் ஐயோ என் பையன் நல்லா படிக்கிறான் ஆனா நினைச்ச மதிப்பெண் தான் வரமாட்டேங்குதுன்னு சொல்லி வருத்தப்படுறாங்க. எத்தனை பேர் நான் மாங்குன்னு உழைக்கிறேன் ஆனா பதவி உயர்வு தான் கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொல்லி வருத்தப்படுறாங்க. பதவி, பொறுப்பு, பணம் இதுல எல்லாம் மட்டும் கிடையாது, உறவுகள்ல கூட நீங்க எடுத்து பாருங்க. அவர்கிட்ட நான் எடுத்து தான் சொல்றேன் ஆனா அவர் மாறவே மாட்டேங்கிறார். அவன்கிட்ட நான் எவ்வளவோ சொல்றேன் கொஞ்சம் பொறுப்பா இருடான், ஆனா பொறுப்பே வர மாட்டேங்குது. இப்படி கணவன்கிட்டயோ, தம்பிக்கிட்டயோ, மனைவி கிட்டயோ, மகள் கிட்டயோ, இப்படி ஒரு உறவு கிட்டயோ எவ்வளவு நாம முயற்சி செய்தாலும் சில நேரம் நடக்காம இருக்கு இல்லையா? அப்ப நாம எல்லாம் வருத்தத்துல இருக்கும்போது நம்ம எல்லாருக்கும் ஆறுதல் சொல்ற மாதிரி அவ்வை பாட்டி ஒரு பாடல் ஒண்ணு சொல்றாங்க. என்ன தெரியுமா? இப்ப நிறைய மரங்கள் இருக்கு நம்மள சுத்தி. அந்த மரங்கள் எல்லாம் கீழே பூமியிலிருந்து வானம் வரைக்கும் உயர்ந்து நிக்குது. ஆனா அது எல்லா காலத்திலும் பழுக்குதா? நம்ம நினைச்ச நேரத்துல எல்லாம் அது பழம் கொடுக்கின்றதா? உதாரணத்துக்கு மாம்பழம் வச்சுக்கோங்களேன். ஏப்ரல் மாதம், மே மாதத்துல தான் கிடைக்கும். அக்டோபர் மாதத்திலயோ நவம்பர் மாதத்திலயோ மாம்பழம் தர முடியுமா? அதைத்தான் அவ்வை சொல்றாங்க. எவ்வளவு முயற்சி செஞ்சாலும் சில நேரங்கள் நடக்க வேண்டிய காலத்துலதான் நடக்கும். எப்படி கீழே இருந்து வானம் வரைக்கும் நெடு மரமாக ஒரு மரம் இருந்தாலும் கூட அதற்குரிய காலத்துலதான் அது பழுக்குதோ, அது போல காலம் கைகூடி வரும்போது நீங்க நினைச்சது நிச்சயமா நடக்கும்னு சொல்லி அவ்வை நமக்கு எல்லாருக்கும் ஆறுதல் சொல்றாங்க. அப்படி அவ்வை சொல்லக்கூடிய மூதுரை பாடல் என்ன தெரியுமா? அடுத்து முயன்றாலும் ஆகும் நாளன்றி எடுத்த கருமங்களாக தொடுத்த உருவத்தால் நீண்ட உயர் மரங்கள் எல்லாம் பருவத்தால் அன்றி பழா. ரொம்ப வருத்தப்பட தேவையில்லை, நிச்சயமா காலம் வரும்போது நாம நினைக்கிறது கைகூடும்.